ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஹப்ஜி கப்ஜி அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். இங்க ஒரு இளம் கணவர் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனோட அவங்க வீட்டுல சந்தோஷமா வாழ்வாங்க. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தவற என்னோட பையன் கண்ணு முன்னாடியே இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த ஒரு நாள் மட்டும் தொடராம அந்த பையன் வளர வளர ஒவ்வொரு நாளும் அதையே பார்த்து பார்த்து ஒரு கட்டத்துல அவனும் அந்த மிகப்பெரிய தவற செய்ய ஆரம்பிக்கிறான். இதுல இந்த அப்பா அம்மா செய்யற தவறு கிட்டத்தட்ட இப்ப குழந்தை வளர்க்கிற 100 பேரண்ட்ஸ் செய்யற தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படி அது என்ன விஷயம்? அதனால இங்க ஒரு குடும்பமே செதஞ்சு போகுதுங்க. இப்ப இவங்கள போலீஸ் தேடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாகுது. அந்த பிரச்சனை என்னன்றதுதான் ரொம்ப விறுவிறுப்பா பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே டிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் தன்னுடைய அப்பா அம்மாவோட ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா அங்கேயும் அவனால நிம்மதியா இருக்க முடியல. அவனுக்கு நிறைய வாய்ஸ் கேட்கற மாதிரியும் அதனால அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரியும் யாரோ அவனை துரத்துற மாதிரியும் தோணுது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க மயங்கி விழ இப்ப கல்கத்தாக்கு அவங்க அப்பா அம்மாவும் இந்த சின்ன பையன் டிப்போவை கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கறாங்க. பையன் அங்க கான்சியஸாவே இல்ல போல இருக்கு. கொஞ்சம் சீரியஸா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணப்பட்டு எதுவா இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். உங்க குழந்தை இந்த நிலைமை வர வரைக்கும் நீங்க எதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டு வராம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த அப்பா அம்மா கிட்டையும் சிக்னேச்சர் வாங்கி வச்சுக்க இந்த அப்பா அம்மா தான் நம்ம படத்துடைய ஹீரோ ஹீரோயினுங்க. இப்ப அந்த பையனை அங்க இருக்கிற ஒரு சீஃப் டாக்டரும் வந்து பாக்குறாரு. இப்ப அந்த சீஃப் டாக்டர் இந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா செல்போன்ல கேம்ஸ் விளையாடுறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படி உங்க பையன் செல்போன் அதிகமா யூஸ் பண்றவனான்னு கேட்க இங்க ரெண்டு அப்பா அம்மாவும் அங்க திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப அவங்க பையனையும் அங்க இருந்து ஐசியூக்கு கூட்டிட்டு போக அதே வேளையில இவங்களும் வெளியே இருக்கிற ஒரு ரூம்லயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு லோக்கல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப அந்த போனையும் கொண்டு வந்து தான் கணவர் கிட்ட குடுக்குறாங்க. யாருன்னு கேக்குறப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்கன்னு சொல்ல இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போனை அங்கேயே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. ராத்திரி முழுக்க தூங்காம ஹீரோ ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல காத்திருக்க இப்ப அடுத்த நாள் காலையிலயும் அந்த டாக்டர் கூப்பிட்டு எக்கோ ரிப்போர்ட், இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லி ஒவ்வொன்றுத்த பத்தியும் விளக்கிக்கிட்டு இருக்க. ஆனா அதை கேட்காம நம்ம ஹீரோவுமே ஏதோ ஆபீஸ் வேலைன்னு சொல்லி போனை நோண்டிக்கிட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த போனை அங்கேயே புடுங்கி கீழே போட்டுட்டு கோவமா வெளியே வர எல்லாம் உன்னாலதான், நீ இப்படி போனை நோண்டி தான் நம்மளுக்கு இப்ப இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அங்கேயே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அப்போ சம்பவ இடத்துக்கு வர டாக்டருமே இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சண்டை போட முடியாது, வேணா உங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுங்க, ரோட்டுக்கு போய் சண்டை போடுங்க, ஹாஸ்பிட்டல்ல சைலண்டா இருங்கன்னு சொல்றாரு. அப்பதாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க பையன் 3 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்காங்க. காலையில ஆச்சுனா அப்படியே ஜாக்கிங் போயிட்டு ஈவினிங் ஆச்சுனா தன்னோட பையனையும் ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி அவங்க பையனுக்கும் மூச்சா முட்டிக்கிட்டு வருது போல. அவனுக்கு பேண்ட் எல்லாம் கழட்டி விட்டு பாத்ரூம்குள்ள அனுப்பிட்டு இப்ப அவங்க கணவர் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரையும் எழுப்புறாங்க. இப்ப எழுந்துக்கல, உன் போன் எடுத்து இன்னைக்கு நீ ஆபீஸுக்கு வரமாட்டேன்னு மெசேஜ் பண்ணுவேன்ற மாதிரி மிரட்ட அதுல பயந்துகிட்டு அந்த கணவரும் எழுந்துக்க இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆபீஸுக்கு போறதுனால இப்ப அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, வீட்டுல ஒரு வேலைக்காரங்களை போட்டுட்டு தான் அவனை பகல்ல பாத்துக்க சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போவாங்க. வேலைக்காரங்க என்ன சமைச்சு வைப்பாங்க, அதை தவிர்த்து போன் எடுத்துக்கிட்டு யாருக்குன்னா போன் பேச போயிடுவாங்க. இந்த பையனுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு அவ்வளவு போர் அடிக்குங்க. அப்பா அம்மா வேலை முடிஞ்சு ராத்திரி ஒரு 7-8 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் இவன் ஒரு பேட் எடுத்துட்டு போயிட்டு ஓரமா நின்னுப்பான். அப்பாவையும் பால் போடுப்பான்னு கேட்பான். ஆனா அப்பா டயர்டா இருக்கிறதுனால ஒரு பாலை மட்டும் போட்டுட்டு அவரு ஒரு போனை வச்சுக்கிட்டு உக்காந்துருவாரு. சரி, இன்னொரு பக்கம் அம்மா கிட்ட பேசலான்னு பார்த்தா அம்மா இன்னொரு போனை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் உக்காந்துருவாங்க. என்னடா அப்பா அம்மா கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பேசலான்னு பார்த்தா ஒண்ணு வேலைக்கு போறாங்க, வீட்டுல இருந்தா போனை மட்டுமே நோண்டுறாங்க அப்படின்னு ரொம்ப அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுவான். அவனும் பொம்மை வச்சு விளையாடுவான், பெயிண்டிங் அடிச்சு விளையாடுவான். ரொம்ப போர் அடிக்குங்க. அப்பா அம்மா சாப்பிடுற சமயத்துல கூட அங்க போனை தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த குட்டி பையன் டிப்புக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. அப்படிதான் இந்த குட்டி பையன் டிப்பு ஒரு நாள் அவங்க அம்மா வேலையில இருந்து சீக்கிரம் வந்ததுனால ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க போல, சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அப்பா வர சவுண்ட் கேட்டதும் ரொம்ப குஷியா வராங்க. உடனே ஒரு பேட்டை எடுத்துட்டு வந்து பாலை கொடுத்து அப்பா பால் போடுன்னு சொல்ல அவங்க அப்பா ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால 2 பாலை மட்டும் போட்டுட்டு சும்மா இதுக்கப்புறம் பால் போடுன்னு சொல்லி என்ன தொல்லை பண்ணாத, தோ என்னோட போன்லயே கிரிக்கெட் கேம் இருக்கு, உனக்கு எப்பெல்லாம் விளையாட தோணுதோ இதுல விளையாடு, இதுக்கப்புறம் உனக்கு போர் அடிக்காதுன்ற மாதிரி அப்பதான் தான் பையனுக்கு அவரு செல்போன் பயன்படுத்த சொல்லி கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க பையனோட அவங்க ஃப்ரெண்டோடைய பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில இந்த ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சரக்கடிக்க இந்த பெண்கள்லாம் உட்காந்து ஒரு இடத்துல காசிப் பேசுறாங்க. இப்ப அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் ஏதோ பொம்மை வச்சுக்கிட்டோ இல்ல ஓடி ஆடியும் விளையாடுவாங்கன்னு பாக்குறீங்களா? அதாங்க இல்ல, குழந்தைங்க உட்காரத்துக்குன்னு ஒரு சோஃபா இருக்கு, அங்கேயுமே ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்குங்க. இந்த இடத்துலயும் நம்ம ஹீரோவோட பையன்
பையன் டிப்புக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால அந்த இடத்துல டிப்பு கிட்ட நம்ம ஹீரோ போனை கொண்டு வந்து கொடுத்து கிரிக்கெட் விளையாடி போர் அடிக்குதுல, இந்த புதுசா ஒரு கேம் ஏத்திருக்கேன், இந்த கேம் விளையாடிக்கிட்டு அப்பா போயிட்டு அப்பா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டு பொறுமையா வரேன்னு சொல்லிட்டு அவனை அந்த சோஃபால உட்கார வச்சுட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதானே இப்போ பல குடும்பங்கள்ல நடக்குது. பசங்க தொல்லை பண்ணக்கூடாது, அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியே போனை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறதும் போன்ல கேம் விளையாட விடுறதும் அப்படிதான் இங்கேயும் பண்றாங்க. இப்ப இந்த சின்ன பையன் டிப்புவுமே தன்னோட ஸ்கூலுக்கு வரப்போ அங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் தான் விளையாடின கேம பத்தி எல்லாம் பேசுறான். அவங்களுமே நீ சிஓசி எல்லாம் விளையாடினது இல்லையா, இப்ப அந்த கேம் தான்டா ட்ரெண்ட், உங்க அப்பா போன்ல அந்த கேமை ஏத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ராத்திரி வந்ததும் அப்பா கிட்டையும் அந்த கேம பத்தி கேட்க அப்பாவும் அந்த கேம பாசமா ஏத்தி கொடுத்துட்டு இப்போ அவர் மனைவியோட தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அவருக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கு போல. அதனால பையனுக்கு தனி ரூம்ல தான் தூங்க வைப்பாரு, அங்க கேம் விளையாட வச்சுட்டு தான் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. சோ அப்படிப்பட்ட பையனுக்கு தான் இப்போ ஐசியூல இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருதுங்க. இப்ப அந்த சின்ன பையனுடைய மூளைய ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கான், அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்ல, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இவங்களும் அவங்க வீட்டுக்கு வந்து தான் பையனோட நிலைமையை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. கட் பண்ணா இப்ப திரும்ப பிளாஷ்பேக் போகுதுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. பையன் கொஞ்சம் வளர்ந்திருப்பான், ஒரு 6ஆம் வகுப்பு படிச்சிருப்பான். அப்பா அவனுக்கு பிறந்த நாள் வர, பிறந்த நாளுக்கோ வீட்டுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த அப்பா அம்மா கேக் எல்லாம் வெட்டுறாங்க. அதுக்கு இந்த அப்பாக்காரரு, மகனே நீ 6வது வந்துட்ட, அதனால உனக்கு போன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு போனையும் வாங்கி பிரசன்ட் பண்றாருங்க. அது வரைக்கும் அப்பா போன்ல மட்டுமே கேம் விளையாண்ட நம்ம டிப்புக்கு இப்போ ஓனா போன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பயங்கர சந்தோஷங்க. எனக்கெல்லாம் எங்க வீட்டுல காலேஜ் படிக்கிறப்பதான் போன் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்களா எந்த வயசுலயே போன் கிடைக்குதுன்ட்டு. கதை கேட்கிற உங்களுக்கு எப்போ போன் கிடைச்சதுன்றதையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. இப்ப அந்த புது போன்ல நம்ம டிப்பு முதல்ல விளையாட ஆரம்பிச்ச விளையாட்டு என்ன தெரியுமா, பப்ஜி. அப்படி ராத்திரி அவன் தனி ரூம்ல வேற படுக்கிறதுனால அந்த ரூம்ல உட்காந்து பப்ஜி விளையாடவும் ஆரம்பிக்கிறான். அதுவும் ஒரு 4 பேர் கூட சேர்ந்து விளையாட முடியும் அப்படின்றதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ராத்திரி முழுக்க ஒரு ஹெட்போனை போட்டுக்கிட்டு டே அங்க போறலாண்டா, இதை லூட் அடிக்கலாண்டா அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பெட்ல ஒரே பொசிஷன்ல உட்காந்து அந்த கேமை விளையாட அவனுக்கான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே 4 லெவல அவன் இழக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்ப ராத்திரி தான் வீட்டுக்கு வர இந்த ஹீரோ ஹீரோயினும், நான் முன்ன சொன்னல பையன் இப்போ போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம இவங்களுக்கு தனிமையில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுல, அப்படி இவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க இப்ப இந்த பையன் அவனோட பள்ளிக்கு போறான். அப்படி அவன் வகுப்புல அவனோட வாத்தியாரும் அங்க இருக்கிற அவனோட புக்க வாசிக்க சொல்றாங்க. புக்க வாசிக்கிற திப்புவுமே மேல ஒரு லைனை வாசிக்கிறான், அதுக்கு கீழே இருக்க லைனை விட்டுட்டு 3ஆவதா இருக்கிற இன்னொரு லைனை வாசிக்கிறான். வாத்தியாரு பயங்கர டென்ஷன் ஆகுறாரு, ஏன்டா கீழே இருக்கிற லைனை விட்டுட்டு வாசிக்கிற, அதையும் சேர்த்து வாசின்னு சொல்ல இப்ப 2வது வாட்டி வாசிக்கும் போதும் அதே தப்ப பண்றான். என்னடா சொல்லி கொடுத்து கூட அதே தப்ப பண்ற, ஒருவேளை உன் கண்ணுல எதனா ஃபால்ட்டா, கண்டக்டரை போய் பாருடான்னு சொல்ல இப்போ இந்த சின்ன பையனுடைய கண் பார்வையையும் சோதிக்கிறாங்க. ஆனா அங்க அவனோட கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா அந்த டாக்டருமே உங்க பையன் இந்த செல்போன் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவானா, அவனுடைய செல்போன் ஸ்கிரீன் டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அந்த அம்மாவோ 6 மணி நேரம்னு சொல்ல இவ்வளவு யூஸ் பண்ணக்கூடாது, அவன் செல்போன் பாக்குறத கம்மி பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி டாக்டர் ஒரு அட்வைஸா பண்றாரு. பட் இது அந்த பையனும் பெருசா கண்டுக்கல, அவங்க அம்மாவும் பெருசா கண்டுக்கல. இப்ப அங்க டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வர வழியில கூட அந்த பையனுக்கு புதுசா போன் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த போன்ல கேம் விளையாடிக்கிட்டே தாங்க வரான். அப்ப தெரியாம எதிர்க்க வர ஒருத்தர் மேல இடிச்சிடறான். அதை பாக்குற ஹீரோயினும் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த போனையும் புடுங்கி வச்சுக்கிறாங்க. அது வரைக்கும் அப்பா அம்மாவை பார்த்தா பயப்படுற பையன், அப்பா அம்மா பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாத பையன், ஏமா என்னுடைய போனை புடுங்கி வைக்கிற, உனக்கு அறிவு இருக்கான்ற மாதிரி அந்த ரோட்லயே கத்துறாங்க. அப்பதான் முதல் வாட்டி தான் பையன் கொஞ்சம் மரியாதை கொடுக்காம பேசுறத இந்த அம்மா கவனிக்கிறாங்க. இந்த விஷயத்த தான் கணவர்கிட்டயும் வீட்டுக்கு வரப்போ சொல்ல, நான் டிப்பு கிட்ட இதை கேட்கறேன்னு சொல்லி இப்ப ஹீரோவும் ரூமுக்கு வந்து, டிப்பு ஏன்னா எப்ப பார்த்தாலும் போன்லயே உட்காந்து இருக்க, டாக்டர் தான் போன் பாக்குறத கம்மி பண்ண சொல்லிருக்காருல, உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பேசும்போது கூட போன்ல உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்க, அந்த போனை குடுறான்னு சொல்லி அந்த போனையும் அந்த பையன் கிட்ட இருந்து புடுங்க. அவனுக்கும் பயங்கர கோவம் வருது. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா, ஒழுங்கா போய் ஹோம்ஒர்க்க முடி, இன்னொரு வாட்டி போனை நோன்ன அவ்வளவுதான்னு சொல்லி அந்த போன் இதுக்கப்புறம் உனக்கு இல்லன்ற மாதிரியும் இப்ப ஹீரோக்கு கோவம் வந்து அந்த போனை வெளியே எடுத்துட்டு போறாரு. அப்போ தான் பையன் ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்னன்ற மாதிரி பார்த்தா அங்க ஒரு பேஸ்பால் பேட் மாதிரி இருக்கு. அந்த பேட்டை வச்சு அந்த சின்ன பையன் அவனோட தலையிலேயே அடிச்சுக்கிறான். டேய் 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 ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, ஒழுங்கா என்னோட போனை கொடு, போன் இல்லாம என்னால இருக்க முடியாது, எனக்கு போன் வேணும்ன்ற மாதிரி கேட்க இந்த அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்னடா நம்ம பையன் இப்படி அடம் பிடிக்கிறான்ற மாதிரியும் நினைக்கிறாங்க.
கட் பண்ணா இப்ப ராத்திரி அந்த போன்ல அவன் பப்ஜி விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இந்த சின்ன பசங்க ஒரு கேம் விளையாடுறப்போ எப்படி இருக்குன்ற மாதிரியும் அங்க விஷுவலா காமிக்க, அதாவது அவங்க ஒரு கேம் விளையாடுறப்போ அந்த கேமுக்குள்ள தானே இறங்கி விளையாடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். முக்கியமா இந்த மாதிரியான ஃபீலிங்லாம் போனை அதிகமா யூஸ் பண்ணி போன்ல எந்நேரம் கேம் விளையாடிட்டு இருக்க பசங்களுக்கு வருமா? அப்படிதான் இங்க நம்ம திப்புக்கும் வர மாதிரியும் காட்டுறாங்க. அவர் விளையாடுற கேம் உடைய வில்லனா யார தெரியுமா இமேஜின் பண்ணிக்கிறாரு? அவருடைய அப்பாவங்க. அப்படி ராத்திரி எல்லாம் கேம் விளையாடிட்டு பகல்ல தன்னுடைய பள்ளியில வந்து தூங்குவாரு. அப்பதான் நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் வருதுங்க. அதை நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அதாவது ஒரு பையன் கேம் விளையாடி அதே யோசனையில வீட்டுல இருந்த ஒரு துப்பாக்கிய பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வந்து கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருக்கான். இன்றைய தலைமுறையில இருக்கிற அப்பா அம்மா கொஞ்சம் உஷாரா இருங்க, பசங்களுக்கு போனை கொடுக்காதீங்க, பெண்ணை கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இன்னும் தான் பையன் மேல இருக்கிற பயம் நம்ம ஹீரோயினுக்கு அதிகரிக்குது. ஹீரோயினும் தான் பையனுடைய புத்தகம், அவன் எழுதுற நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே சரியா இருக்கா, ஹோம்வொர்க் எல்லாம் ஒழுங்கா முடிச்சிருக்கான்ற மாதிரி செக் பண்ண. ஆனா இந்த சின்ன பையன் டிப்புடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கொஞ்சம் கோணல் மானலா போறத கவனிக்கிறாங்க. என்ன இவன் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நினைக்க, பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு போனை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். அதுல இன்னும் இந்த அப்பா அம்மா கோவப்படுறாங்க. இப்ப பையன் நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆக ஆரம்பிக்கிறான். ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்லாம் பிரின்சிபலே மீட் பண்ணி அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பையன் எப்படி எழுதிருக்கான் பாருங்க, ஆனா இப்போ எப்படி எழுதிட்டு இருக்கான் பாருங்கன்ற மாதிரியும் அவங்க வித்தியாசத்தை காமிக்க, 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த டிப்புக்கு நம்ம ஹீரோ போன் வாங்கி கொடுத்திருப்பாரு. சோ அதுதான் மாறுதலுக்கு காரணமான்ற மாதிரி இந்த அம்மாவும் யோசிச்சு தான் கணவருக்கு கால் பண்ணி, எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க, நம்ம பையனை பேசாம கவுன்சிலிங் எங்கன்னா கூட்டு போலாமா, அவன் ஹோம்வொர்க்க கூட சரியா பண்றதில்ல, அவன் டீச்சர் சொல்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, உடனே ஹீரோவும் பையன் கிட்ட போனை கொடு, நான் அவன் கிட்ட பேசுறேன்னு போனை கொடுக்க சொல்றாரு. இவங்களும் அந்த போனை எடுத்துட்டு வந்து பையன் கிட்ட கொடுக்க, என்னடா ஹோம்வொர்க் எல்லாம் எழுதுறது இல்லையாமே, அம்மா சொல்றாங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த பையனும் அப்படியே அம்மாவை பாக்குறான். கொஞ்சம் முறைச்சிட்டு, இல்லப்பா அம்மா பொய் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்ல, இது ஹீரோயினுக்கும் பெரிய ஷாக்கா இருக்குங்க. என்னடா நம்மள முன்னாடி வச்சுக்கிட்டே நம்ம பையன் எவ்வளவு பொய் சொல்றானே, என்னடா இப்படி மாறிட்டான்னு நினைக்க, அந்த பயத்தோடைய வெளியே வர அவங்க பையனும் அவனோட ரூம் கதவை கம்முன்னு மூடிக்கிறான். இப்ப ராத்திரி கணவர் வீட்டுக்கு வந்த உடனே இந்த தகவலையும் அந்த மனைவி சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. நேரா ரூமுக்குள்ள போயிட்டு, என்னடா சும்மா செல்போனு அந்த செல்போனை குடுறான்னு சொல்லி அந்த செல்போனை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. என் செல்போனையே உடைக்கிறையா நீனு, உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அங்க அந்த குட்டி பையன் தான் அப்பாவிய தள்ளி விட்டு அடிக்க போயிடுறாங்க. அதுல கோவம் வர ஹீரோவும் தான் பையனை அடிக்க போக, எப்படியோ ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டி சமாதானப்படுத்த, அப்பதான் ஹீரோவுமே இதுக்கப்புறம் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்து புக்க படிக்கணும், ராத்திரி வீட்டுக்கு வந்ததோ ஹோம்வொர்க் பண்ணணும், இது மட்டும் எதுனா தவறுச்சு என்ன நீ மிருகமா தான் பாப்பன்ற மாதிரி அங்கிருந்து தான் மனைவியோட அவரோட ரூமுக்கு போறாரு. இப்ப அடுத்த நாளுமே இதுக்கு மேல பையனை இப்படி வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு போலான்னு சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட வந்து பாக்குறாங்க. அந்த சைக்காட்ரிஸ்டுமே வெளியே அந்த சின்ன பையனை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டையும் பேச, அப்பதான் நம்ம ஹீரோயினுமே அவன் எழுதுற நோட் புக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கைன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்றாங்க. நாங்க போனை அவன் கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்கும் நினைச்சோம், ஆனா அவன் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றான், எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, அப்பதான் அவருமே அவன் போன்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான், அவனே நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டான். இப்படிதான் சவுத் இந்தியால ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனை போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொன்னதுக்கு அவன் தன்னுடைய அப்பாவையே கொன்னுட்டு அவன் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ இப்படி அடிக்டடா இருக்கிற பசங்களுக்கு அந்த நேரத்துல ஒன்னும் புரியாது, நம்ம தான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும், உடனே அவன் கிட்ட இருந்து அந்த போனை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில மாத்திரைகள் எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப ஹீரோயின் ராத்திரி அவங்க பெட்ல தூங்கிட்டு இருக்க, அப்ப ஹீரோக்கு திடீர்னு பையன் ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. அவரும் என்னன்னு போய் பார்த்தா, அப்ப பின்னாடி வந்து ஒரு இரும்பு ராட வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட மண்டையிலையும் அவங்க பையன் அடிக்கிற மாதிரியும் இவரு டக்குன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. அப்பதான் அது கனவுன்னு புரியுது. ஐயோ, அந்த டாக்டர் சொன்னதுல இருந்து நம்ம பையனே நம்மளை எதனா பண்ணிடுவான்ற ஒரு பயம்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரியும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வர, நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாருங்க, அவரும் டாக்டர் தான். அப்படி அவரும் நம்ம ஹீரோவை பார்க்க வராரு. இப்ப கதை திரும்பி இன்னொரு பிளாஷ்பேக் குள்ள போகுது. இது கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கோங்க. இந்த கவுன்சிலிங் பண்ற சைக்காட்ரிஸ்ட் சொல்லிருப்பார்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் கிட்ட இருந்து அந்த செல்போனை பிரிக்கணும்ட்டு. அப்படி அந்த பையனுக்கு ஹாஃப் ஏர்லி லீவ் விடுறாங்க. அந்த லீவ்லயும் இந்த அப்பா அம்மா அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மலை பிரதேசத்துக்கு டூர் போலான்னு முடிவெடுக்கிறாங்க. பொதுவா இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போனோம்னா பெருசா செல்போன்ல சிக்னல் கிடைக்காது. அப்படி மலை ஏற ஏற சின்ன பையனோட போன்ல அவரும் கிடைக்காம நெட்டும் கிடைக்காம அவனால அந்த கேமை விளையாட முடியல. அவனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்பதான் அவனுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது.
வருதுங்க. அந்த இமேஜினேஷன்ல அவனே அந்த கேமுக்குள்ள போன மாதிரியும் அவன் காருக்கு பின்னாடி அந்த நபர்கள் எல்லாம் அவன் சுடுற மாதிரியும் அவன் நினைச்சு பாக்குறான். இப்ப அங்க இருக்கிற ஒரு ரெசார்ட்ல தான் இவங்க குடும்பமா தங்குறாங்க. அங்க ஒரு சைனாக்கார அங்கிள் ஆண்டி இருக்காங்க. அவங்களுமே இந்த இடத்துல இவங்கள அழகா வெல்கம் பண்ண ரூமுக்கு செக்கிங் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சின்ன பையன் வைஃபை இல்லையான்னு கேக்குறான். இந்த எந்த இடத்துலயுமே நெட்டும் இல்ல, நெட்வொர்க்கும் இல்ல, மைண்ட ரொம்ப பீஸ் ஆக்கிறதுக்கு தான் இந்த இடம், இங்க செல்போன் யூஸ் பண்ண கூடாதுன்ற மாதிரி சொல்ல இந்த சின்ன பையனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனும் எல்லா இடத்துலயும் போயிட்டு நெட்டு கிடைக்குமான்னு பாக்குறான். எங்கேயுமே கிடைக்கல. அப்பா அம்மா கிட்டயும் என்னால இங்க இருக்க முடியாது, வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட, என்னக்கண்ணா நம்ம டூர் தானே வந்திருக்கோம், எப்படி வீட்டுக்கு இதுக்குள்ள போக முடியும், இங்க இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுக்கானான்னு சொல்ல அப்பதான் அந்த சின்ன பையனுக்கு மறுபடியும் அவனுடைய இமேஜினேஷன்ல நிறைய பேர் வந்து அவனை சுட வர மாதிரியும் அவங்க கூட அவன் சண்டை போடுற மாதிரி எல்லாம் அங்க தோணுதுங்க. இப்ப நைட்டு எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. இதுல அந்த சின்ன பையன் எப்போ நெட்டு கிடைக்கும், எப்போ போன் நோண்டலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடய சாப்பிடுற மாதிரியும் இப்ப அடுத்த நாள் காலையிலயும் இவங்க லோக்கல் சைட் சீயிங் எல்லாம் பார்க்கலான்னு கிளம்ப அப்பதான் அங்க லோக்கல்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட இந்த சின்ன பையன் டிப்பு வந்து பேசுறான். இப்பதான் அம்மா கிட்டையும் அம்மா எனக்கு மோமோ வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் பெரிய சந்தோஷம். இவ்வளவு நேரம் செல்போன்லயே மூழ்கி இருந்து அவனுக்குன்னு எதுவுமே கேட்காத நம்ம பையன் முதல் வாட்டி சாப்பாடு கேட்டிருக்கானேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஃபேமஸான மோமோ கடைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. அம்மா அப்பா கிட்டையும் கை கழுவிட்டு வரதா சொல்லி இந்த சின்ன பையன் எழுந்து போறான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அவன் அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட பேசிருப்பான்ல, அப்படி அந்த அண்ணா கிட்டையும் உங்க போன்ல டவர் இருக்கான்ற மாதிரி கேட்டிருப்பான். அவர் போன்ல இருக்கோங்க எப்படின்னு கேட்கும் போதோ இங்க ஒரு சிம் கார்டு இருக்கு, இந்த மலை பிரதேசத்துல அந்த சிம் கார்டு தான் எடுக்கும், அது அந்த மோமோ கடைக்கு பக்கத்துல விற்பாங்க, வேணா அங்க போய் வாங்கிக்கோன்னு சொல்ல அதனாலதான் இப்ப இந்த சின்ன பையன் அந்த மோமோ கடைக்கு வந்து இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட கை கழுவுறதா சொல்லி அந்த சிம் கார்டை வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க அம்மா அப்பாவும் மோமோ வந்துருச்சு, பையன் கை கழுவுறன்னு சொன்னா இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ ஹீரோவும் அப்படியே ஒரு பையனை தேடி போக அப்பதான் அவன் கேம் விளையாடி இருக்கிறத பார்த்து பயங்கரமா கோவம் கொள்றாரு. பட் கோவத்தை அடக்கிக்கிட்டு அண்ணா மோமோ வந்துருச்சுப்பா வா சாப்பிடலான்னு கூப்பிட, எனக்கு மோமோலாம் வேணாம் நீங்க சாப்பிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல, அண்ணா அம்மா உனக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா வாப்பா சாப்பிடலான்ற மாதிரி மறுபடியும் கூப்பிடுறாரு. இப்ப சம்பவ இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க. டேய் வாடா சாப்பிட தாண்டா வந்தோம், எதுக்குடா செல்போன்லயே இருக்க, வாடா வாடான்னு கூப்பிட ஒரு டைம்ல ஹீரோ கோவப்பட்டு அந்த செல்போனையும் புடுங்கிக்கிட்டு போறாரு. நீ வாடி என் கூட போலாம், செல்போன் என்கிட்ட தானே இருக்கு வந்துதான் ஆவான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் ஹீரோ கோவமா ஹோட்டலுக்கு வராரு. நேரமாகுது இன்னும் பையன் வரல, செல்போனும் நம்ம கையில தான் இருக்கு, பையன் எங்க போனான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அவன் எங்கேயோ காணாம போயிடுறாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் பதறாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டமேன்னு சொல்லி இப்ப எல்லா இடத்துலயும் அந்த சின்ன பையனை தேடுறாங்க. அப்பதான் அங்க ஒரு காடு இருக்குங்க. அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு உயரமான இடத்துல உட்காந்து அவன் அழுதுகிட்டு இருக்கான். அதை பாக்குற அம்மாவோட மனசும் துடிக்குது. அவங்களும் அந்த இடத்துல நொறுங்கி போய் அழுகிற மாதிரியும் பையனை எப்படி இதுல இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியாத மாதிரியும் காட்டுறாங்க. பையனுமே வீட்டுக்கு போலாம்ப்பா, இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகணும்னு அழுக, சரிக்கண்ணா வாக்கண்ணா வீட்டுக்கே போவோன்னு சொல்லி இப்ப அந்த பையனை வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. மறுபடியும் அவன் செல்போனை எடுத்துக்கிட்டு அவன் ரூமுக்கு போறான். அதுக்கப்புறம் தான் தன் பையன் ஒரு நாள் ரூமுக்கு வரப்போ அன்கான்சியஸா படுத்துட்டு இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த பையனை இங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்ததாகவும் இந்த அப்பா அம்மா சொல்றாங்க. அப்படி ஹீரோ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்ப ஹீரோவை பாக்குறதுக்கு அங்க ரெண்டு பேர் வராங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் நடுங்க. அப்படி ஹீரோவையும் தனியா கூட்டிட்டு போறாங்க. அதை பாக்குற ஹீரோவுடைய நண்பனும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க ஒண்ணு இல்ல அவரோட ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க, இங்கே இருங்க அவர் பேசிட்டு வருவாருன்னு உட்கார வைக்க ஆனா ஹீரோயின் கொஞ்சம் பதறத அவர் கவனிக்கிறாரு. இங்க ஹீரோவுமே ஒரு படிக்கட்டு பக்கத்துல வந்து நான் ஒன்னும் பண்ணல சார், எங்களுக்கு ஒன்னும் தெரியாது சார், எங்களை விட்டுருங்க சார்ன்ற மாதிரி அந்த ரெண்டு பேர்கிட்ட பயங்கரமா கெஞ்சுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வர ஹீரோயினும் எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்ற மாதிரியோ கெஞ்ச எங்க பையனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்களே மனசுடைஞ்சு போயிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் இருந்தும் ஹீரோவை வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க அங்க ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போக இப்ப ஹீரோவோட நண்பனையும் அங்க சமாளிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோவை தேடி அவங்களும் ஸ்டேஷனுக்கு கிளம்ப அப்பதான் அந்த வந்த ரெண்டு நபர்களும் ஸ்டேஷன்ல இருந்து வந்த போலீஸ்காரங்களும் தெரியுது. ஹீரோவை எதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோ ஒரு 2 பேரோட கொலையில சம்பந்தப்பட்டிருக்கதாகவும் அதை தொடர்பா விசாரிக்கிறதுக்கும் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரியும் புரியுது. துருக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இவங்க வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க. அதாங்க அந்த மலை பிரதேசம். அங்க இருக்கிற ஒரு 2 பேரை தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்கள 2 பேர்ல ஒருத்தர் போட்டு தள்ளிட்டதா போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, அங்க போகும்போது எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி
நாங்க கல்கத்தாக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னாலும் நம்ப மறுக்கிறாங்க. நீங்க போட்டு தள்ளிட்டீங்களா இல்ல உங்க பையன் போட்டு தள்ளிட்டு அந்த சம்பவத்தை மறைக்க பாக்குறீங்களா? அடுத்து உங்க பையனை விசாரிக்க வேண்டி இருக்கும்னு சொன்ன உடனே ஹீரோ கொஞ்சம் பயப்படுறாரு. நானே உண்மையை சொல்றேன்ற மாதிரி அந்த துருக்குல ஒரு ரெசார்ட்ல தங்கி இருந்தோம். அங்க இந்த சைனா அங்கிள் ஆன்டி 2 பேர் இருந்தாங்க. அந்த ரெசார்ட்ல செல்போன் யூஸ் பண்ண கூடாது. ஆனா என் பையன் உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுல இந்த சைனா அங்கிளுக்கு பயங்கர கோவம் வந்து என் பையன் கிட்ட சண்டை போட்டாரு. அப்ப அந்த வழியா நான் வந்தேன். என் பையனை திட்டுறதுக்கு நீ யாருடான்னு சொல்லி அவங்கிட்ட நான் பயங்கரமா கத்தனேன். அப்ப அவருக்கு கோவம் வந்து அவர் வீட்டுல இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து என்ன மிரட்டினாரு. அந்த துப்பாக்கியை புடுங்கி அவரையும் அந்த சண்டையை தடுக்க வந்த அவர் மனைவியையும் அங்கேயே போட்டு தள்ளிட்டேன். அப்படிதான் இந்த 2 பேரும் இறந்தாங்க. இது ஏன் மிஸ்டேக் தான் சொல்ல. ஆனா இந்த கதை நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி அங்க போலீஸும் சிரிக்கிறாரு. இப்ப இன்னொரு போலீஸும் வந்து சார் இவர் ஒரு கதையை சொல்றாரு. இவங்க மனைவியும் இப்ப விசாரணைக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் போட்டு தள்ளனதா ஒரு கதையை சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருமே போட்டு தள்ளல. இதை தாண்டி மூணாவதா வேற ஒரு நபர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. என்னன்றத விசாரிங்கன்ற மாதிரி சொல்ல அப்படி விசாரிக்கிறதுக்கு அவங்க பையன் கிட்ட தான் கேட்கணும்ன்ற மாதிரியும் அந்த போலீஸ்காரர் முடிவெடுக்கிறாரு. அவருமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்படி அங்க இருக்கிற டாக்டருமே இந்த போலீஸ்காரங்க கிட்ட அந்த பையன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறான். இந்த ராத்திரி அவனை மீட் பண்ண முடியாது. மேபி நாளைக்கு அவன் கண்முழிச்சு ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு திரும்பலாம். அப்ப வேணா விசாரிக்கன்னு சொல்லி இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இந்த சின்ன பையனும் மெல்ல கண்முழிச்சு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப டாக்டருமே உங்க பையன் இப்போ கண்முழிச்சிட்டான். போலீஸ்காரங்களே அவனுக்கு பிரஷர் கொடுக்காம பக்குவமா பேசணும்ன்ற மாதிரியும் இப்ப அந்த 2 போலீஸ்காரங்களை உள்ள அனுப்ப இப்ப அந்த பையன் பக்கத்துல 2 நர்ஸ் இருக்காங்க. போலீஸ்காரங்களும் கொஞ்சம் தனியா பேசணும் வெளியே போங்கன்னு சொல்ல ஆனா அந்த 2 நர்ஸுமே எங்களால போக முடியாது, எது கேட்கறதுனாலும் இப்படியே கேளுங்கன்னு சொல்ல இப்ப அந்த போலீஸ்காரரும் நம்ம டிப்புக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கறாரு. ஆனா நர்ஸ் அதை சாப்பிடக்கூடாதுன்னு வாங்கி வச்சுக்க. கண்ணா டிப்பு நல்லா இருக்கல்ல, உன்னால பேச முடியும்ல, அன்னைக்கு அந்த ரெசார்ட் போனீங்கல்ல அங்க என்ன நடந்தது அதை மட்டும் சொன்னா வேலை முடிஞ்சதோன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டதும் அந்த திப்பு ரொம்ப பயப்படுறான். எனக்கு அந்த ரெசார்ட்ல இருக்கிறதுக்கே பிடிக்கல, எப்படா வீட்டுக்கு போவன் தான் மனசு தோணுச்சு. அப்ப என்னோட அப்பா வேற என்கிட்ட இருக்கிற செல்போனை புடுங்கி வச்சதுனால எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்தது. அதுல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரெசார்ட்ல சுத்திட்டு இருக்கும் போதோ எனக்கு மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சது அப்படின்னு அந்த கதையை சொல்றான். அதான் இந்த சின்ன பையன் திப்புக்கு இந்த கேம் விளையாடி ரியல்லியுமே சில நபர்கள் இவனை சுட வர மாதிரியும் இவன் எதிர்த்து அவங்கள சுடுற மாதிரியும்லாம் இவனே இமேஜின் பண்ணிப்பான்ல, அப்படி அங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அந்த இமேஜினேஷனுடைய உச்சத்துல அந்த ரெசார்ட்ல சேஃப்டிக்காக ஒரு துப்பாக்கியை வச்சிருப்பாங்க. அந்த துப்பாக்கியை எடுத்தும் அவன் இமேஜினேஷன்ல சும்மாக்கா அவன் சுட ஆரம்பிக்கிறான். அப்ப அதை பாக்குற அந்த ரெசார்ட்டுடைய அந்த சைனா அங்கிளுமே ஐயோ குழந்தை கிட்ட துப்பாக்கி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த துப்பாக்கியை வாங்க ஓடி வர ஆனா அந்த சைனா அங்கிளை பாக்குறதுக்கு இவனுக்கு ஏதோ எதிரி மாதிரி இருக்குங்க. ஆஹா நம்மளையே இவன் சுட வரானே, இவனை நம்ம சுடணுன்ற மாதிரி அந்த அங்கிளை நம்ம திப்பு தாங்க சுடுறான். இப்ப அங்க என்னாச்சுன்னு பார்க்க ஓடி வந்த அந்த அங்கிளோட ஒய்ஃப் அந்த ஆன்டியையும் இந்த சின்ன பையன் தான் சுடுறான். இது முடிஞ்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஓடி வருவாரு. அதாங்க திப்பு ஓடிய அப்பா. அவரையும் மூணாதான் இந்த சின்ன பையன் சுட போக ஆனா அதுல தோட்டா இல்லைங்க. அதனால தான் ஹீரோ தப்பிக்கிறாரு. இவ்வளவு முற்றிலுமா முத்தி போன ஒரு நிலைமையில தான் இந்த சின்ன பையன் இருந்திருக்கான் போல. ஹீரோவுமே அந்த கண்ணை புடுங்கி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரியும் அவர் பையனை அடிக்க அப்பதான் அவன் கான்சியஸ் ஆகுறான். நிதானத்துக்கு வந்து ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டோமே அப்பா, அந்த கேம்னால தான்ப்பா, அதை இமேஜின் பண்ணிட்டு தான்ப்பா இவங்க 2 பேரையும் அப்படி பண்ணிட்டேன், நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன்ப்பா, வேணாப்பா, பயமா இருக்குப்பான்ற மாதிரி கதறி எழுக. அப்பா இருக்கண்டா பயப்படாதன்னு சொல்லிட்டு இப்ப அவன் துப்பாக்கியும் வாங்கி அவர் கச்சிஃபை எடுத்து அங்க தொடச்சிட்டு அதாவது கைரேகையெல்லாம் அழிச்சிட்டு இப்பவே இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கல்கத்தாக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட சேர்ந்து இவங்க அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ இதுதான் இந்த ரெசார்ட்ல நடந்ததா இந்த சின்ன பையன் இப்ப போலீஸ் கிட்டையும் வாக்கு மூலமா கொடுக்க இப்ப போலீஸும் வெளியே வராங்க. வாசல்ல இருந்த அப்பா அம்மாவை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கொலைகளை நீங்க தான் பண்ணீங்கன்ற மாதிரி உங்க பையனை காப்பாத்துறதுக்கு நீங்க பொய் சொன்னீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இத நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நீங்க முதல்ல பண்ண தவறு எது தெரியுமா? கிரிக்கெட் விளையாடணும்னு பேட் தூக்கிட்டு வந்த பையன் கிட்ட செல்போனை கொடுத்தது. வீட்டுல வளர்ற குழந்தைகள் விளையாடணும்னு நினைப்பாங்க, அவங்கள பிசிக்கலா விளையாட விடணும். ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்கள போயிட்டு அடைக்கிறது, நீங்க வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் அவங்க உள்ளேயே இருக்கிறது, கார்ட்டூன் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல வர செல்போனை பழக்கப்படுத்துறது, அது ஒரு கட்டத்துல கேமா மாறுறது. கேம் விளையாடி இப்படியெல்லாம் வளர்த்தா தோ உங்க பையனோட நிலைமை தான் வருன்ற மாதிரியும் சொல்ல அப்படி உங்க பையன் அந்த 2 பேரை போட்டு தள்ளினதுக்கு மூல காரணமே உங்களுடைய வளர்ப்பு தான். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும், நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களும் அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட பையன் கிட்டயும் வந்து கதறி அழுகிற மாதிரியும் அவங்க வாழ்க்கையை
இப்படி முடிகிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்பதான் டெக்ஸ்டா ஒரு விஷயத்த போடுறாங்க. இப்படி செல்போன் பயன்படுத்துறத சின்ன பசங்களுக்கு பழக்க விட்டுட்டு ஒரு பையனை கேம் விளையாட கூடாதுன்னு சொன்ன ஒரு அப்பாவை அந்த பையன் போட்டு தள்ளினதா ஒரு உண்மையான கதையே இருக்கான். செல்போன் பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க பாட்டியவே ஒரு பேத்தி போட்டு தள்ளிருக்காங்களாம். சில தவறான கேம் எல்லாம் செல்போன்ல விளையாடி ஒரு பையன் வீட்டு பாத்ரூம்ல இறந்து கடந்திருக்கான். பார்த்தா அந்த கேமுடைய கடைசி லெவல் இறந்து போறதுன்ற மாதிரி இருந்ததுனால அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா. சோ இப்படிப்பட்ட உண்மை சம்பவத்தோடைய டீட்டெயில் எல்லாம் போட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. என்னோட அனுபவத்திலேயே நான் பார்த்து நிறைய குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் செல்போனை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. ஏன் தியேட்டருக்கு கூட்டு வந்தா கூட குழந்தை அழுகுதுன்னு சொல்லி செல்போனை கொடுத்து விட்டுருவாங்க. இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த செல்போன் எவ்வளோ பெரிய ஆயுதம்னு சொல்லி. அதை தப்பா யூஸ் பண்ணா ஒரு குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுன்றது இந்த படத்துல ஒரு பாடமா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படங்களை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கோட ஒரு ஷேரோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்புங்க. இந்த கதையை முடிக்கிறேன். நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை.